இதுதான் என்னோட வீடு. கிட்டத்தட்ட ஒரு 7 அடிக்கு உள்ள தண்ணி வந்திருக்குது. இதுதான் கொழும்பு வெள்ளாம்பிட்டி வெளியவத்தையில் இருக்கிற என்னோட வீட்டோட நிலைமை. முடியுமானவரை பொருட்களை பாதுகாத்தோம். அதுக்கப்புறம் எல்லாமே இறைவனுடைய கையில் தான். இது எல்லாமே தண்ணியினால் இப்படி ஆகி இருக்குது. சில நேரங்களில் சில விஷயங்களை கடந்து கட்டாயம் போக வேண்டிய நிலைமை வரும். முடியுமானவரை மேலே பொருட்களை பாதுகாத்து இருக்கிறேன். இதுதான் நிலைமை. அந்த பக்கம் போனீங்கன்னா கிச்சன் இருக்குது. நீ இந்த சுவத்தில் உங்களுக்கு ஈரம் புரியுதுன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் எவ்வளோ தண்ணி வருதுன்னு. முடியுமானவரை பாதுகாத்த பொருட்கள். நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம கையில் எதுவுமே கிடையாது. சில இடங்களில் சில ரணங்களை சில வழிகளை கடந்து தான் ஆகணும். முடிஞ்சவரை மீண்டும் எந்திரிக்க ட்ரை பண்ணுவோம். முடியுமானவரை என்ன பண்ண முடியும்? சில புத்தகங்கள் எல்லாம் வச்ச இடம் எல்லாம் தண்ணி வந்திருக்குது. இதுதான் என்னோடய வீடு மட்டும் கிடையாது. இங்கே இருக்கிற நிறைய பேரோட வீட்டினுடைய நிலைமை இதுதான். நிறைய பேர் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஒவ்வொரு வீடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான கிலோ அவங்க பாவித்த பொருட்கள் இப்படி மலைகளாக குமிஞ்சி கிடக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். இது வெள்ளாம்பிட்டி விளையவத்த ஏரியாவில். மீண்டு வருவோம். மீண்டு வருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் இறைவனோட அனுமதியோடு, இறைவனோட ஒத்தாசையோடு, இறைவனோட உதவியோடு இன்ஷா அல்லாஹ் செய்வோம். வீட்டோட ஈரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எவ்வளோ தண்ணி வந்திருக்குது.